அண்ணாவும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். டீ போட்டு இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பலாம். எழுப்பிட்டு நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலாம். பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாப்பா, தம்பி, மாமா, அண்ணா எல்லோரும் வந்து இந்த ரூமில் படுத்துட்டாங்க. எப்பவும் போல் அத்தை வந்து அந்த ரூமில் படுத்துட்டாங்க. நான், மீனா, பிரீதா பாப்பா நாங்கள்லாம் வந்து இந்த ரூமில் படுத்திருந்தோம். இப்போ டீ போடலாம். நைட்டே விலைக்கு வச்சிட்டனால காலையில் கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொன்னீங்க? ஓ மை காட், என்னை நன்றா தெரிய சொல்கிறீங்களே, இது எல்லாம் கடவுளுக்கு எடுக்குமா? ஏம்மா மணி 7 போதுமா? பிரீதா பாப்பா இப்போ தான் வச்சாங்க. நான் டீ போட்டேன். மாமாவும் அண்ணாவும் வந்துட்டாங்க. மாமா அண்ணா வந்துட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. மீனா வந்து டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் கடையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டாங்க. குடிச்சு டீ போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன், உப்புமா கலருக்கு வச்சுருக்கேன். கலர் உப்புமா இல்லையாம்மா. காலையில் சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். மாவு எடுத்து வெளியே வச்சு உப்பு போட்டு எல்லாம் கலக்கி வச்சாச்சு. கொஞ்சம் சாம்பார் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா காலையில் இனி போட ஆரம்பிக்கலான்னு கேசரி பண்ணியாச்சு. 1/4 கிலோ ரவை போட்டு கேசரி பண்ணிட்டேன். பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா. பிரீதா பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா. அவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மாமாவும் பாப்பாவும் தம்பியும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இது பாப்பாவோட பிறந்த நாளைக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எங்கே போனீங்க? அது என்னது? வளைவி. வாங்க பார்க்கலாமா? கண்ணாடி விளையால். வயசு சொன்னீங்களா? வயசு சொல்லி வேண்டுங்களா? இது போட்டுக்கலாம். அத்தை வந்து 2 டஜன் வளையல் வந்துருக்காங்க. இதுதான் என்னோடய சேரீ. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து எப்பவும் போல் அவங்க அப்பா தலை சீவி விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போனோம்னா மீனை வந்து சேரீ கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எப்படி நானும் மீனை ஒரே மாதிரி இருக்கமா? எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பியும் குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப துரு தம்பிவேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பணியாரமும் ஒரு கல்லை வந்து தோசையும் ஊற்றிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லோரும் சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஊற்றிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தலையெல்லாம் காணோம். உள்ள இருக்கு. உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ணிருக்கு. ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து தோசை. மதியானத்துக்கு தான் வந்து தோசை, தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நேற்று வச்சு சன்னா மசாலா இருக்கு, கொஞ்சமாக இது இருக்கு, வேறு என்ன சாம்பார் இருக்கு. மதியானத்துக்கு வந்து பிளாக்லேயே பாரு. ஓகேவா? இப்போ தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. பர்த்டே பேபி நின்னுங்க. பேபி இப்படி தருங்க. நின்னுங்க, அப்படின்னா நல்லது. ஏய், ஹாப்பி பர்த்டே பாப்பா. அழகி. கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் போகிறோம். சித்தம்பலம் போகிறோம். சித்தம்பலம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம்பலம் தான் போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம அந்த கோயில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு அஷ்டம சனி ஆரம்பமாக இன்னும் நம்ம கோயிலுக்கே போகலை. சிவன் போய் பார்த்துட்டு வரல. போனோம் அப்படின்னா அங்கே ராசி பகவான் எல்லாமே இருக்காங்க. சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவங்களும் இதுக்கு முன்னாடி எங்கே போனது இல்லையா, அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறோம்.
இந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும்போது தண்ணி குடிக்க சொன்னால் தண்ணி கொஞ்சம் கூடி குடிக்காதுங்க. தண்ணி வேணுமாடி? வேணுமா? பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா மேலே மேலே போய் கேட்டாங்க நல்லா. இன்னைக்கு பாருங்க கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. இந்த கோயில் பேர் என்னது? சித்தம்பலம் சிவன் கோயில், நவகிரக கோட்டை. நம்ம வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே நிற்காம சட சட நடந்தால் அங்கே போயிடலாம். நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலையில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாத்துக்கும் எள்ளு கொடுத்துட்டாங்க. அவங்க மந்திரம் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தலையை சுற்றிட்டு அவங்க தட்டு கொண்டு வருவாங்க. அந்த தட்டில் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து விட்டாங்க. சாமி போய் சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டோம். ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க, நடக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வந்து இப்படியெல்லாம் உட்காந்து சாமி கும்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களுமே இவ்வளோ நாள் வந்து இங்கே இந்த யாகசாலை இந்த பூஜையில் வந்து நம்ம உட்காந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சனி பயிற்சி ஏதோ நடக்கும்போது தான் வந்தோம். அப்போ தான் வந்து நம்ம அந்த யாகசாலையில் உட்காந்து 3 பேர் அந்த தண்ணியெல்லாம் வாங்கி இது பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி போகணும் அப்படிங்கிறத நான் எதுக்கு நினச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து மாமா கேட்கல இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்ப்பா அப்படின்னாரு. எனக்கே தெரியல நான் எதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து வந்ததும் இல்லாமல் நம்ம பூஜையும் வந்து மொத்தமாக பார்த்து நம்ம சாமி கும்பிட்டனால கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள ரொம்ப நேரம் உட்கார வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே யாகசாலையில் தான் உட்காந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இங்கேயும் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. பின்னாடி வந்து உட்காந்துருந்தோம். எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க. எப்படியும் ஒரு 30-40 பேர்த்துக்குள்ளே இருப்பாங்க. இங்கே வந்து உட்காந்துருந்தோம். நாங்களாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். சாருன்னு வெளியே வரல. இன்னும் பூஜை முடிஞ்சு எல்லோரும் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். ஏன்ட்ட தான் கொடுத்தம்மா, நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். சாமி கும்பிட்டு வரும்போது தொன்னையில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சாப்பாடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு தொன்னை வந்து எடுத்துகிட்டோம். தம்பி, நான், பாப்பா, மாமா, மீனா எல்லாருமே எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஒன்று தான் இருந்தது, 10 வயிற்று கொஞ்சம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆயிடுச்சு. 11:15 வந்தோம். மணி 1:30. ஃபேஸ் என்னடா இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து வீடியோவில் வந்து இது போட்டிருக்கேன், அதனால் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது. இப்போ பர்த்டே கேர்ள் பார்த்திங்கன்னா டயர்டில் இருக்காங்க. தம்பி, நான், பாப்பா நம்ம வந்துட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாங்குறதுக்கு வந்து இடையில நின்றுட்டாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்து எங்கடா ஆளக்கானோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் காணும். ஐயா வந்துட்டாங்க. என்ன வாங்க போயிருந்தீங்க? பிடிச்சி உட்கார முடியுக்கு வந்தாச்சு. பக்கத்து வீட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏஜித்தே போச்சு போ, வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அத்தை தான் ஒரே ஜாலியாக இருந்தாங்க. இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். மேடம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மதிய ஸ்பெஷல்? மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி, ரசம், சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்து ஃப்ரை.
எல்லாமே வந்து நம்ம அண்ணாக்காக. நெத்திலி மீன் இங்கே வந்து எப்படின்னா இறால் வந்து நான் அன்றைக்கி ஒரு தடவை கிரேவி போட்டிருந்தப்போ நீங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து அதுதான் திருப்பி ட்ரை பண்ண போகிறேன். சும்மா சொன்னாங்க, நான் அப்படியே செய்ய போகிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிப்போம். வெளியிலேருந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையாலுமே என்னால் பண்ணவே முடியல. என்னை வந்து ஒரு பெண்ணாக நடிக்க சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக, பெண்ணாக நடிக்க சொல்கிறது எனக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேலை கட்டுற வரைக்கும் ஓகே, ஆனால் இங்கே வெளியே போயிட்டு வந்தோடனே வந்து கழட்டி இருக்கணும். நீங்கள் வந்து நான் ரொம்ப மினுமினுக்கிறேன் அப்படின்னு தயவுசெஞ்சு யாரும் நினைக்கிறேன். இதில் இருக்கிறதுல என் மூஞ்சில் ஓட்டிச்சு, யாரும் ஒன்றும் ஓ மூஞ்சியில் மட்டுமா ஓட்டுச்சு? எல்லாத்துக்கும் மூஞ்சில். எங்கள் அத்தை நான் உள்ளே வந்தோடனே சொல்லிட்டாங்க, முதல்ல நீ இந்த சேலையை கழட்டி தூக்கி எறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் நான் கழட்டலை, வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கேன். சமைச்சு முடிச்சுட்டு இல்லை இடையிலக்கே வீடியோ 2 வீடியோ எடுத்துட்டு நம்ம கழிச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஜீவன், இங்கே ஒரு ஜீவன். சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இறால் கிரேவி, சாப்பாடு, ரசம், முட்டை பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் வறுவல், எல்லாமே தயிர், அது எல்லாமே இருந்துச்சு. தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை, மீனை வந்து மீன் இந்த இறால் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. மீனாக்கு வந்து முட்டை பொரியல், தயிர், ரசம். பிரீதா பாப்பாவுக்கும் மீனாக்கும் நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல, நான் வந்து படுத்துட்டேன். மாமா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டை கூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. என்னால் சுத்தமாக முடியல, நான் படுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையன், சின்னவன். பின்னாடி இருக்கான் பாருங்கள், அவன் தான் பெரியவன் அப்ளைவே வந்துட்டான். சின்னவன் இப்போ தான் வந்தான். வரக்கு லேட் ஆகிடுச்சு, ஒர்க் இருந்துச்சு அவனுக்கு. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தான். காலையிலே வந்திருப்பான். பாப்பாவுக்கு என்ன வாங்குறது அப்படின்னு தெரியாமல் கடையில் நின்றுட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டான், எங்களுக்கே தெரிலடா, நீ என்ன வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாங்கிட்டு வந்துருந்தான். அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தம்பி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த தம்பி வந்து காலையிலே வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். இவன் வரக்குள்ளாரன் என்ன வாங்கிட்டு வந்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் வச்சு அடிப்போம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக அந்த இது வச்சு, அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான். இன்னொன்று வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து போட்டுருந்துச்சு. அது உள்ள என்ன இருக்குதுன்னு பிரித்தா தான் தெரியும். அது கேக் வெட்டையில் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிட்டோம். பர்த்டே பேபி, பர்த்டே கேர்ள், ஹாப்பி பர்த்டே டு யூ. சார் நீங்கள் என்ன போடுறீங்கன்னு ஃபாலோ பண்ணுறது, நீ வீடியோ போட்டால் கூட ஃபாலோ பண்ண. சிரிப்பா ஏன் சிப்பா இவ்வளோ முடி இருக்கு, முடி வெட்டல எதுக்கு? இந்த தம்பி வந்து இங்கே பாருடா, இந்த தம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாரோட சின்ன பையன். அவன் பெரியவன் இப்போ தான் கிளம்புனான். நிம்முரு, உன்னை யாரும் கண்ணைக்க மாட்டாங்க. வெக்கம் வேறு வருது பையனுக்கு. இவங்க வந்து நம்ம இவங்க மிஸ்ஸஸ் ராபர்ட். இவங்க மிஸ்ஸஸ் ராபர்ட். இல்லை உங்கள் மாமா தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் அந்த உடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். இப்போ வருஷம் எப்போவுமே வந்து பாப்பாவுக்கு நம்ம அந்த கேண்டில் வச்சு ஊதுறது இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். எதனால் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு ஒரு ஸ்டேஜ் தொடங்கும் போது ஊதி வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, விளக்கு அணைச்சி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து கேக்கு மேலே வச்சு வெட்டிடலான்னு சொல்லி கேக்கெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேலேயே வச்சு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தான் நம்ம பாப்பாவுக்கு எடுத்தோம். காலையில் போட்டிருந்தது வந்து கோயிலுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தோம். அப்புறம் கேக் வெட்டும் போது புது ட்ரெஸ் இருக்காது. இந்த வருஷம் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் தான் புது ட்ரெஸ் எடுத்தோம். நம்ம எலி சிஸ்டர் அனுப்பினாங்க, ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்ததுனால பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸே போட்டிருந்தா. கேக் வெட்டுறக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கேண்டில் வந்து ஊதிட்டு அதை அலங்காப்படி எப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அது ஸ்டிஃபாக நிற்கலை. அதனாலேயே மேக்ஸிமம் இந்த மாதிரி இது நாங்கள் வாங்கவே மாட்டோம். கேண்டில் அப்படிங்கும் போது உங்களுக்கு நம்ம இது பண்ணி வச்சிடலாம். பட் ஆனால் இது அப்படியே கவுந்துருச்சு. ஆனால் மியூசிக் வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. ஹாப்பி டு யூ அப்படிங்கிற அந்த மியூசிக் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் வெட்டிட்டு இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து கோயில் விசேஷம் மாட்டுறக்கு உங்களுக்கு மியூசிக் போட்டாங்க.
சித்திரை 1 அப்படிங்கிறக்காக நம்ம இந்த 3 நாள் கோயில் விசேஷம் அந்த மியூசிக் வந்து போட்டாங்க. அப்படியே பாப்பாவுக்கு வந்து நம்ம கேக் வெட்டிட்டோம். கேக் வெட்டிட்டு அது கொஞ்சம் ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எப்போவுமே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பலூன் எல்லாம் ஊதி இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். இன்றைக்கி பலூன் இருந்தது. பலூன் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலூன் ஊதி இந்த இது டெக்கரேஷன் பண்ணல. வீடு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தனால எந்த இடத்துல எப்படி நின்று வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் பலூன் வந்து ஒரு பேக் நான் வந்து வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். குழந்தைங்களாம் ஊதி ஊதி விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பி தான் சாப்பிட்டும் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னான். கேக்கு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னான். எல்லாத்தையும் கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே நின்றுட்டு இருந்தோம். அப்படியே வந்து நம்ம கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அப்படியே கிஃப்ட்டு வந்து ஒவ்வொன்றா வரக்கு ஆரம்பிச்சிருச்சு. பிரீதா பாப்பா வந்து பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் ஓப்பன் பண்ணுவோம். பாப்பாவை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ வந்து பாருங்கள், அண்ணன் வந்து செல்லில் வந்து அண்ணன் எடுத்துகிட்டு இருந்தனால அண்ணன் வரலை. இப்போ தான் வருவார் அண்ணன். அண்ணன் தான் மீனா வந்து பாப்பாவுக்கு ரிங்கு வாங்கி கொடுத்தாங்க. வெள்ளி ரிங்கு வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து மீனா அவங்க ஃபங்க்ஷன் அப்போ ரிங்கு வாங்கினாங்க ஒரு குழந்தைக்கு. அந்த பாப்பா வந்து அந்த குழந்தைக்கு ரிங்கு எடுக்கும் போது எனக்கும் ரிங்கு வேணும், என் மோதிரத்தை வச்சு தானே நீ வீட்டை கட்டின அப்படின்னு அன்னைக்கு கூட கேட்டாங்க. அதை கூட நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் ரிங் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ மீனா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க மாமனும் கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தா. அதை கொடுக்கறக்கு மறந்துட்டான். ஏன்னா அவனும் கேமரா அந்த இது பண்ணிட்டு பாப்பாவுக்கு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கன்னத்தில் ஒன்று கூட படக்கூடாது. அவன் மேலேயோ அவன் கன்னத்துலேயோ ஒன்றுமே படக்கூடாது. யோசித்துக்கு சிவாவும் கிஃப்ட்டு கொடுத்துட்டான். இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கிஃப்ட்டு அந்த இது வந்து கொஞ்சம் இல்லை, ஒரு 4-5 கிஃப்ட்டுக்கு பக்கம் வந்திருக்கு. பாப்பாவுக்கு வந்து உண்மையாலுமே ஹாப்பி. அதை பார்த்த எனக்கும் வந்துமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சின்ன சின்ன அந்த இதில் வந்து இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிஃப்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லிட்டோம். பிரீதா பாப்பா கொடுத்ததில் வந்து அழகாக குட்டியாக ஒரு டெடி பேர் இருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமன் கொடுத்ததை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவே தெரியாது. கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவும் மாட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாப்பா பெரிய பாப்பா ஆகிட்டா இல்லைங்களா, அதனால் அவங்களே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் வேறு ஒட்டிடுச்சு. அது என்ன அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து மேடமுக்கு தாங்க முடியல. வா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்கிங் கேட், பேசுகிற ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். பேட்ரி வந்து ஆல்ரெடி தம்பி நம்ம கையிலேயே கொடுத்துட்டான். அந்த பேட்ரியை நம்ம கையில் தான் இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. அது போட்டோம் அப்படின்னா அது வந்து பேசும். நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து அது பேசும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட 3வது பிறந்த நாளைக்கு வந்து வாங்குறக்காக கேட்டிருந்தான். ஆர்டர் பண்ணான். பட் ஆனால் அதை ஆர்டர் பண்ணி வரவே இல்லை 3வது பிறந்த நாளைக்கு. அப்புறம் 3வது பிறந்த நாளைக்கு என்ன வாங்கி கொடுத்தான்னா அந்த ஒரு கத்தால் வந்து இப்படி பேசிகிட்டே டான்ஸ் ஆடும் இல்லைங்களா, அது வாங்கி கொடுத்தான். இப்போ இந்த பர்த்டேக்கு இது வாங்கிட்டு வந்துட்டான். நான் கேட்டான் தம்பி எங்ககிட்ட ஃபோன் பண்ணி. மீனா வாங்கிட்டு வந்த மோதிரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கையோட இவங்களும் வந்துட்டாங்க. வரக்கு லேட் ஆகிடுச்சு, வந்துட்டாங்க. அஜயும் பூர்ணியும் வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து சர்ப்ரைஸாக நிற்கிறாங்களாம் பின்னாடி. சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாங்களாம்மா பின்னாடி. அஜய் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து பெரிய பசங்க வந்து எழுதியிருக்காங்களாம்மா இந்த புக்கு. அந்த புக்கை வந்து கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணால், இது வந்து அவங்க ஸ்கூலில் அவங்க பசங்க வந்து எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அந்த புக்கு வந்து ஸ்டோரி புக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தான். அப்படியே பூர்ணிக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பாப்பா அவங்க தம்பிக்கு அஜய்க்கு ஊட்டி விட்டு
நம்ம கீழே கிளம்பலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாப்பிடணும், நைட்டுக்கெல்லாம் பார்க்கணும், போகலாம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறது போடி எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். சாப்பிட்ற மாதிரி தான் நின்று, ஆனால் சாப்பிடல போடி அப்படின்ட்டு போயிட்டான் அவன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீனா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அவங்கள நான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வந்து பிரீதா பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரீதா பாப்பா வந்து ஃபோட்டோ ஷூட் நிலா பக்கத்தில் என் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டனால அங்கே நின்றுட்டு இருந்தேன். அங்கே நிற்காதம்மா, கடைசியில் போ, அப்போ வந்து நிலாவுக்கு பக்கத்தில் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பாப்பா வந்து அங்கே போய் நின்றுட்டா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. உண்மையாலுமே ஃபோட்டோ பிக் வந்து சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோம். ஆமாம், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன், போஸ்ட் பாருங்கள் கண்டிப்பாக. நான், மீனா, பிரீதா பாப்பா, எங்கள் அத்தை 4 பேரும் ஆட போகிறோம். அத்தை வந்து நானும் நின்றுட்டு இருந்தாங்க, வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி எங்கள் அத்தைக்கு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தோம், எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது என்ன பாட்டுன்னு மியூசிக் வந்து அப்புறம் வரும் பாருங்கள். இதில் போட்டால் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லி போடலை. ஜாலி இந்த மூமெண்ட்டு எல்லாமே ஹாப்பி. அவங்க இதானதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் 3 பேர் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரெண்டிங் சாங் தான் இது. இது வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே ஓப்பன் பண்ணி நீ கொடுத்து தம்பி இதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பா அது கொட்ட அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போனால் தம்பி அது பின்னாடி நான் அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் ஒரு பிக்கு கூட நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் செக் பண்ணவே நல்லா பாப்பா மேலே அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஒன்றை வச்சு ஒரு 4 ஃபோட்டோவாவது நிறுத்தலாம் அப்படின்னா காற்று ஒரு பக்கம் அடிக்குது, அது ஒரு பக்கம் போகுது. அதனால் வந்து சரியாக நம்ம ஃபோட்டோக்கு இது பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம ஃபேன் வச்சு பண்ணிக்கலாம், எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தானே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு நம்ம கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கீழே வந்து உட்காந்தாச்சு. நம்ம அண்ணாவும் அவரும் வந்து இதுக்கு போயிருக்காங்க, கடை வரைக்கும் போயிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இவளையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டேன், பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து. அப்புறம் மாமா அண்ணாலாம் வந்துட்டாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் சமைக்கல. ஏப்பியா வீட்டில் சமைக்கலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா 2 நாளாக வந்து வீட்டில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். சத்தியமாக என்னால் முடியல. சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பெருசாலாம் இல்லைங்க, ஆளுக்கு ஒரு பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வந்து அலீமில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் வைஸ் எப்பவும் போல தாங்க சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை. எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு தெரியல, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்க 2 பேரும் அந்த சைடு உட்காந்துட்டாங்க. தம்பி வந்து மீனா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வேற வைக்க வருது. என்னம்மா அப்படின்னா அங்க சீப்பெல்லாம் வச்சிருக்கேன்லடா, அந்த இதுல இருக்கு. அந்த மாமா தான் வாங்கினியே. தேங்க்யூ சொன்னையா மாமாக்கு. பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 vlogல வந்து பார்த்துருப்பீங்க. யார் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, கூட வேலை செஞ்ச மச்சி. பர்த்டே கிஃப்ட் ரிமோட் கண்ட்ரோல் கார். அப்படியா? நல்லா இருக்கா கேக்கு? நான் தானே செஞ்சேன்.
கேக் எந்த குண்டால சமைச்சீங்க? உண்மையிலே நம்ப மாட்டேங்கிறானே. அண்ணா அண்ணா நான் நிற்க வேண்டாம், நான் உட்காருங்கண்ணா, பரவாயில்ல. உட்காருங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க. என்ன கொண்டு வந்த பையெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? நான் ஏதோ பை நிறைய கொண்டு வந்து போய் வச்சுட்டு போவீங்கன்னு பார்த்தா கொண்டு வந்த பையன் அப்படியே தூக்கிட்டு போறீங்களே. நான் பிரீதா பாப்பா மேலதான் கண்ணு வச்சிருந்தேன், ரொம்ப பெரிய பையா இருக்குது, சரி போகும்போது நமக்கு தானே அப்படின்னு. ட்ரெஸ் ஆமா. பாய். எந்த வீட்டுல இருப்போம் தெரியாது. அவருக்கு இங்க ஒரு திருப்பூர்ல அவருக்கு ஒரு வீடு இருக்குது. திருப்பூர்ல வீடு இருக்குல்ல, வீடு இருக்குது. மீனா கேட்டுச்சா? கேட்டுக்க. திருப்பூர்ல வீடு இருக்குதாம்மா. போன் பொக்குன்னு போயிட்டேன். காரை பார்த்தோன்னே பையன் காரை பார்த்தோன்னே பொக்குன்னு போயிட்டான். மறக்காம ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ராபர்ட் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து பொக்குன்னு போயிடுவேன். அது பார்த்தவே பொக்குன்னு போயிட்டேன். இல்ல பொக்குன்னு போயிட்டான். இருந்தாலும் குழந்தைங்கன்னாவே அடுத்தடுத்து எவ்வளோ பார்க்கும்போது கேட்குறேன். பார்த்து தானே போங்க, டிராஃபிக் ஓவரா இருக்கும். அக்கா போயிட்டு வரேங்க்கா. அக்கா பாக்கெட்ல வாங்கி சொல்லுவாங்க. கிளம்பிட்டாங்க, வருத்தமாக இருக்கு எனக்கு. வச்சு காலையில் எந்திரிக்க போய் ஷாக் கொடுக்கலான்னு ஹாலில் வச்சு கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு துளி ரியாக்ஷன் இல்லை. இது எதுக்கு வாங்கினா பாப்பா இங்கே இருமா, சாதாரணமாக சொல்லிட்டேன். கை கம்மி, உன் கை கம்மி மோதிரத்தை. அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா புள்ள கொஞ்சம் கூட எமோஷனலே ஆகலை இல்லை சாப்பிட்ருக்காங்கன்னு பிளாகுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஏவச்சி பிரியா நான் சொன்னா வேண்டாம் கேட்காம கேட்க மாட்டேங்கிறேன். ஏய் என் அழகு புருஷார். பாய். எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. வீடே வந்து ஒரு மாதிரி விரிச்சோ அப்படின்னு இருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்து அவங்க இருந்தாங்க. நேற்று ஃபுல்லானா நேற்று சாயந்தரம் தான் வந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு, பேசிகிட்டே இருந்தாங்க. நேற்று வந்து 12 மணி வரைக்கும் தூங்காமல் பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ பாப்பா அண்ட் மீனா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கோயில் திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ஏன்னா நைட்டு தான் அங்கே திருவிழாவாமா, அதனால் நாங்கள் நைட்டு அங்கே போயிட்டு காலையில் வந்து நாங்கள் கிளம்பிடுவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வருஷம் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எப்போவுமே இப்படி தான் கொண்டாடுவோம். எல்லா வருஷமுமே நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம். எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து இல்லை, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்க்கிளில் இருந்தாங்க. பூர்ணி வந்து மிஸ் ஆகிட்டா. கேக் வெட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க வரக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வெட்டிட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வெட்டலை இல்லையா, நம்ம மேலே தானே வெட்டணும். லைட்டு வந்து டிம் ஆயிரும், அந்த நேச்சுரல் அந்த வெளிச்சம் வந்து டிம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெட்டிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வருஷம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சந்தோஷமாக இருந்ததை விட பாப்பா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எதனால் அப்படின்னா பாப்பாவுக்கு அந்த கிஃப்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து பிறந்தநாள் அப்படிங்கும்போது நம்ம என்ன தான் காசு வச்சு கொடுத்தாலும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்க மூஞ்சியில் இருக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் வந்து அப்படி எதுவும் நான் வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி
குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்ததில்ல. ஒரே ஒரு டைம் வந்து பூர்ணி வந்து அங்கே இருந்தாங்க, அஜய் வந்துட்டு அங்கே இருந்தனால அஜய்க்கு மட்டும் கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி சேர்க்கறது அது மட்டும் நான் வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போதெல்லாம் நான் கையில் காசு வச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். உண்மையாலுமே எப்போ போனாலும் சரி கையில் காசு வச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். பர்த்டே கிஃப்ட்டுன்னு நான் பெருசாக எதுவுமே யாருக்குமே வாங்கினதே கிடையாது. பட் ஆனால் பாப்பா இந்த தடவை இவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை வந்து வாங்கி அவள் இது பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இனி வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து அதில் அவ்வளோ சந்தோஷப்படுது. சின்னதான சின்ன ஒரு பொருள் கிடைச்சா கூட குழந்தைங்க இவ்வளோ சந்தோஷப்படுது அப்படிங்கிறத வந்து நான் பாப்பா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் இந்த குட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.